வெல்கம் டு oops I cooked. இன்றைக்கு நான் என்ன உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன்டா ஒரு பன் ஒன்று செஞ்சிருக்கேன். அது ஆக்சுவலாக பன் தானான்னு எனக்கு தெரியாது, பிகாஸ் இது யூஸ்வலான ஒரு ரெசிபி இல்லை. நான் பொதுவாக எனக்கு பன் இதுதான் 2வது தடவை நான் செய்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன், அது நல்லா வந்துச்சு. அப்போ நான் யோசிச்சேன், ஓகே இதை வந்து இங்கே போஸ்ட் பண்ணலாம்ட்டு. ஸோ இது வந்து ஸ்ரீலங்காவில் பொதுவாக நாங்கள் சீனி சம்பல் வச்சு உள்ள ஸ்டஃப் பண்ணி செய்வோம் பன், அப்படி இல்லாட்டி கிழங்கு பிரட்டல் வச்சு செய்வோம். இது நான் இன்றைக்கு என்ன செஞ்சுருக்கேன்னா, வெஜிடபிள்ஸ் போட்டுட்டு கொஞ்சம் சிக்கன் ஃப்ளஷ் போட்டு அதோட முட்டையை வந்து அவிச்சு போட்டு இந்த மிக்ஸோடு சேர்ந்து நல்லா மசிச்சு எடுக்க போகிறேன். லைக் இது வெஜிடபிள் மிக்ஸில் நான் கேரட், கேபேஜ், மற்றது சில தாளிக்கிறதுக்கு அதெல்லாம் போட்டுட்டு தான் சும்மா சோயா சாஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தேன். நான் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து ஒரு ஸ்டஃபிங் மாதிரி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இது மோரோலஸ் மோமோஸ் மாதிரி தான், ஆனால் மோமோஸ் வந்து நாங்கள் இது பண்ணி ஸ்டீம் பண்ணி எடுக்கிறது தானே. இப்போ நீங்கள் சாப்பிங் போர்டாக நீங்கள் சாப்பிங் போர்டு எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து சப்பாத்தி ரொட்டுறதுக்கு செப்பரேட்டாக வச்சுருக்கிறதுக்கு எடுக்கலாம். அதில் கொஞ்சம் ஆயில் தடவிட்டு நீங்கள் அந்த டோவை ஸ்ப்ரெட் பண்ணி ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நான் கையால் இது பண்ணுறேன். நீங்கள் உருட்டுக்கட்டு பாவிக்கலாம். அதுக்கு பிறகு லைக் நீங்கள் கவுண்டர் டாப்லேயும் யூஸ் பண்ணலாம், பட் நான் சாப்பிங் போர்டு தான் ப்ரிஃபர் பண்ணுறேன் நான். ஸோ இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நீங்கள் சென்டரில் வந்து நாங்கள் அந்த மசிச்சு வச்சு அந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் தானே, அதை எடுத்து சென்டரில் வச்சுட்டு ஈவனாக எல்லாத்தையும் மூடி எடுக்கணும். லைக் அந்த இடையில கேப் வராமல், என்னென்னா நாங்கள் பன் ப்ரிப்பேர் பண்ணிக்கல இடையில கேப் வந்ததுன்னா நல்லா இருக்காது. ஸோ ஈவனாக மூடிட்டு லைக் பன் போல்ஸ் மாதிரி இப்படி ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இதை வந்து நான் பேக்கிங் ட்ரேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பேக் பண்ணி எடுக்க போகிறேன். அதுக்கு முதல் பட்டரை வந்து நான் மைக்ரோவேவ் பண்ணி எடுக்கிறேன். ஏன்னா லைக் பட்டரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து கூட்டி காட்டும். பட்டரை நான் ஒரு 40 செகண்ட்ஸ் மைக்ரோவேவ் பண்ணிங்கன்னா அது மெல்ட் ஆயிடும். ஸோ இந்த மெல்ட்டான பட்டரை மேலே இந்த டோஸுக்கு மேலே இந்த போல்ஸ் இருக்கு தானே, இந்த போல்ஸுக்கு மேலே வந்து தடவி விட்டிங்கன்னா அந்த ட்ரேயோட ஒட்டாமல் வரும். அப்போ ஒட்டாமல் வேறு டேக்கில் இப்போ யூஸ்வலாக இப்போ நம்ம உள்ள ஸ்டஃபிங் வச்சுட்டு கேட்கல சில வேர்டு ட்ரேயோட ஒட்டப்பாங்க. ஏன்னா நான் பேக்கிங் ட்ரேயில் டிரெக்டாக போட போகிறேன். லைக் நான் பட்டர் பேப்பர் எதுவும் பாவிக்கல, ஒரு பேக்கிங் பேப்பர்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாததால் டிரெக்டாக போடுறதால கொஞ்சம் இந்த மாதிரி மெல்ட் பட்டரை வந்து மேலே ஊற்றி போட்டு அதை கையால் கொஞ்சம் டோக்கு மேலே தடவி விடுங்க. தடவி கொஞ்சம் ரோல் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி விடுங்க. அப்போ உங்களோட அந்த சர்ஃபஸ் முழுக்க ஈவனாக இந்த பட்டர் பரவும். அதுக்கு பிறகு இதை நான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். இங்கே நாங்கள் அந்த ஹப்போடு சேர்ந்த மாதிரி எங்களுக்கு இருக்குது, இல்லை கன்வென்ஷன் வந்து இருக்குது. ஸோ அந்த கன்வென்ஷன் லெவலில் வந்து நான் போட்டு எடுக்க போகிறேன். இந்த கன்வென்ஷன் லெவலில் யூஸ்வலாக நான் எல்லா லேயர்ஸும் ஈவனாக பேக் ஆகிற மாதிரி செட்டிங்ஸை கொடுத்துட்டு ஒரு 15 மினிட்ஸால் நான் அவனை வந்து க்ளோஸ் பண்ணிடுவேன். பிகாஸ் எனக்கு வந்து லைக் ஃபுல்லாக எனக்கு அந்த ப்ரௌனிஷ் கலர் வரணுன்ற அவசியம் இல்லை. கொஞ்சம் எனக்கு லைட்டான ஒரு பட்டர் கலர் சேஞ்ச் ஆகும் பொழுதே நான் இதை வந்து ஆஃப் பண்ணிடுவேன். இல்லை அதுக்கு பிறகு அந்த ஹாட் ஏர் வர்றதுல வந்து இது ஃபர்தராக வந்து குக் ஆகும். ஸோ அதனால் நான் ஒரு 15 மினிட்ஸில் கலர் சேஞ்ச் ஆகும் பொழுதே அவனை வந்து ஆஃப் பண்ணிடுவேன். ரைட். அதுக்கு பிறகு நீங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது லைக் இடையில நான் வந்து செக் பண்ணுறேன்னா சரியாக வந்திருக்காண்டு. அதுக்கு பிறகு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வடிவாக பவுல் மாதிரி ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்பியர் ஷேப்பில் பன் மாதிரி வரும். ஐ திங்க் இது பன்னுன்னு நினைக்கிறேன். உள்ள ஸ்டஃப் பண்ணியிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் இது பன் தான், ஆனால் கொஞ்சம் பன்னுன்ற அந்த லேயர் கன்சிஸ்டன்சி இல்லை. லைக் இதுதான் என்னோட செகண்ட் அட்டம். ஸோ அதனால் இனி ஃபர்தராக இது பண்ணிக்கல சரியாக வரும்னு நினைக்கிறேன். இதுக்கு நான் இன்னும் பேர் வைக்கல, என்ன பேருன்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியாது. நான் சும்மா வெஜ்ஜி எக் மிக்ஸ் பன்னு வைக்கிறேன். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ரெசிபியில் சந்திப்போம். பாய்.